அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்ந்தெடு. எதுகைனாலே என்னது நமக்கு தெரியும், அப்படிதானே? அடிதோறுமோ இல்ல சீர்தோறுமோ இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எதுகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் 1,2 ஃபர்ஸ்ட்டும் முதல் அப்புறம் ரெண்டாவது சீர்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லுவோம்னா இணை எதுகை. இணை எதுகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்புறம் வந்து 1, 3 அது வந்துட்டா பொழிப்பு எதுகை. 1லயும் 3 இருந்துச்சுன்னா பொழிப்பு எதுகை. 1லயும் 4 வந்துச்சுன்னா ஒரு எதுகை. ஒரு எதுகை. அப்புறம் 1, 2, 3, 4 இதுல எல்லாம் வந்துச்சுன்னா என்னது கூழை எதுகை. கூழை எதுகை. 1,3, 4 அப்படி வந்துச்சுன்னா மேற்கதுவா எதுகை. மேற்கதுவா எதுகை. அப்புறம் 1, 2, 4 வந்துச்சுன்னா கீழ்கதுவா எதுகை. அப்போ இதுல நமக்கு என்ன இருக்குது பார்ப்போம். இதுல இருக்குது இது ரெண்டாவது, இது ஒரே மாதிரி இருக்குது, இது ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து என்னது வேற எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு 1, 3, 4 அப்ப இங்க பார்ப்போம் 1, 3, 4 எது இருக்குது மேற்கதுவா எதுகை. இப்ப சரியான பதில் என்னது ஆப்ஷன் பி. சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் இருக்கு, மிகாதன் இருக்கு, சில இடங்களில் வரும், சில இடங்களில் வராது. விடை தெரியவில்லை. சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் என்ன பண்ணும் மிகும். அப்புறம் இங்கு அங்கு எத்தனை அப்படின்ற இதுல வந்து என்ன பண்ணாது வல்லினம் மிகாது. அப்புறம் வந்து இக்கு இச்சு இத்து இப்பு இதுல வந்து சில இடங்கள்ல வல்லினம் வரும், சில இடங்கள்ல வல்லினம் வராது. அப்போ இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்னது வல்லினம் மிகும்.